ஒவ்வொரு இன்சிடென்ட்டும், அதுவும் பாகவதம் தசமஸ்கந்தம் இருக்கு பாருங்க. எல்லாரும் ஜன்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பாகவதம் 10வது ஸ்கந்தம் பூரணமா பாராயணம் பண்ணணும். பூரணமான்றது நான் சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, கிருஷ்ணாவதார கட்ட பரியந்தம், அதாவது அந்த முதல் 3 அத்தியாயம் 4 அத்தியாயம்ன்றதாக சில பேர் வச்சுருப்பான். அவசியம் பாராயணம் பண்ணணும். அந்த சமயத்துல அற்புதமா இருக்கும். பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, திருவாய்ப்பாடியில முளைக்கிற புல்லு பூண்டு கூட விஷப்பூண்டா முளைக்கிறது. அதனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து வருது. பாருங்க, ஒரு அம்மா வடிவில் ஒருத்தி ஆபத்து வருது, நினைச்சு கூட பார்க்க முடியும். தாய் வடிவில் வந்த ஒரு பேய் பூத்தனை, அது எப்படி இருக்கும் பாக்குறதால? யசோதா வந்து தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கச்சே, ஒரு பேய் வந்து குழந்தைய கொல்றதுக்கு பாக்குறதுன்னா எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? அவ்வளவு பயம் கிருஷ்ணாவதாரத்துல. இத்தனை சேலஞ்சு ரீச் பண்ணி நமக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கான்னா, அதை எப்படி பிளாக் பஸ்டரா எப்படி நம்ம கொண்டாடுறோம்? என்னென்னமோ கொண்டாடுறோம் சார். ஒரு கிரிக்கெட்ல வின் பண்ணா கொண்டாடுறோம், சந்தோஷம். நான் அதெல்லாம் அந்த கொண்டாட்டத்தை வேணாம்னு சொல்ல. ஒரு கிரிக்கெட்ல வின் பண்ணா கொண்டாடுறோம். இப்ப நம்முடைய ராணுவத்தினுடைய வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா நம்ம கொண்டாடினோம். இது அதுவும் துஷ்டரிக்கிற சிட்ட பரிபாலனம் தானே? ஆமா இல்லையா? அதுவும் என்ன, தீமைகளை வேரோடு அறுக்கக்கூடியதான காரியம் தான் அதுவும். அது அந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு சினிமா ஹிட் ஆச்சுன்னா அதோடைய வெற்றியை நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணனை கொண்டாடணும். நம்ம குழந்தைகள், நம்ம பிள்ளைகளுக்கு கிருஷ்ணனுடைய கொண்டாட்டத்தினுடைய மேன்மையை சொல்லி கொடுக்கணும். ஐயோ கிளாஸ் ஆயிடுது, கிளாஸுக்கு டைம் ஆகுது, அந்த கிளாஸ் போகணும், இந்த கிளாஸ் போகணும், டென்னிஸுக்கு போகணும், கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போகணும், சிஎம்ஏ போகணும், ICW போகணும். இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி கண்ணா, நம்ம பாத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சுவாமி கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒரு பஜனை பண்ணுவோம், அப்படின்னு கொண்டாட வைங்க.